ஹலோ சைமன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு யங்கஸ்ட் நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த யங்கஸ்ட் நட்சத்திரத்தை சுற்றி ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருக்குது. அதாவது கிரகங்கள் உருவாகக்கூடிய புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருக்குது. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் மற்றும் டஸ்ட் அதோட சேர்த்து வாட்டர் வந்து வேப்பர் கண்டிஷன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அவங்க வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில், அதாவது கிரகங்கள் உருவாகக்கூடிய இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் தண்ணீர் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட்டர் வந்து அதிகப்படியான வாட்டர் வந்து இருக்குது அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் போகணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக போகும். சயின்டிஸ்ட் வந்து கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி, அதாவது அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே ரேடியோ டெலஸ்கோப், இது வேணால் கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நமது பூமியிலிருந்து 450 லைட் டிஸ்டன்ஸில் உள்ள ஹச்எல் டௌரி என்னும் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரம் வந்து ஒரு யங்கஸ்ட் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து ஒரு இளம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் உருவாகக்கூடிய புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருக்கு. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரம் வந்து நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா 450 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர். அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த ஹச்எல் டௌரி நட்சத்திரம் அமைஞ்சிருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பண்ணிக்கிட்டீங்கன்னா 450 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எந்த அளவு டிஸ்டன்ஸ்ல இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடு நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த ஹச்எல் டௌரி இந்த நட்சத்திரத்தை அடையிறதுக்கு 450 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவு டிஸ்டன்ஸ் இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹச்எல் டௌரி இந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் உருவாகக்கூடிய புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருக்குது. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை வந்து பல மடங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் மற்றும் டஸ்ட் அதோட சேர்த்து வாட்டர் வந்து வேப்பர் கண்டிஷன்ஸில் வந்து இருக்குது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வந்து அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே ரேடியோ டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் அதை இன்னும் ஃபர்தராக அவங்க ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில், அதாவது கிரகங்கள் உருவாகக்கூடிய அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் வந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து இருக்குது, அதிகப்படியான வாட்டர் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தண்ணீரை நம்ம இந்த பூமியோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம இந்த பூமியில் உள்ள கடல்களில் உள்ள தண்ணீர் இருக்குல்ல, அதை விட 3 மடங்கு அதிகமான தண்ணீர் வந்து ஹச்எல் டௌரி நட்சத்திரத்தை சுற்றி இருக்கிற அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் வந்து இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் கிரகங்கள் வந்து ஏதாச்சும் உருவானுச்சுன்னா தண்ணீர் உள்ள கிரகங்கள் வந்து உருவாகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹச்எல் டௌரி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் உள்ள அந்த வாட்டரை, அந்த தண்ணீரை இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறது மூலம் நம்ம வந்து பூமியில வந்து தண்ணீர் வந்து எப்படி உருவானுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியலாம். பூமியில வந்து தண்ணீர் வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தேரியை வந்து சயின்டிஸ்ட் வந்து முன்வைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் தேரி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரிய குடும்பம் வந்து 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது சூரிய குடும்பம் வந்து உருவானுச்சு. நமது சூரியன் உருவான ஆரம்ப காலகட்டத்தில் நமது சூரியனை சுற்றி ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து உருவானுச்சு. அதாவது நமது சூரியனை சுற்றி கிரகங்கள் உருவாகக்கூடிய புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து உருவானுச்சு. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் இப்போ நம்ம பார்த்தது மாதிரி, அதாவது ஹச்எல் டௌரி இந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் வந்து தண்ணீர் வந்து இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நமது சூரியன் உருவான ஆரம்ப காலகட்டத்தில் நமது சூரியனை சுற்றி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து இருந்திருக்கு. அந்த புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க்லேயும் வந்து தண்ணீர் வந்து இருந்திருக்கலாம். அதனால பூமி உருவாக்குறப்ப தண்ணீர் வந்து அப்படியே வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த தேரியை வந்து சயின்டிஸ்ட் வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொரு தேரி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது பூமி உருவானதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு கோமெட்ஸ், ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில வந்து விழுந்திருக்கலாம். நமது பூமியில வந்து விழுந்த கோமெட்ஸ் மற்றும் ஆஸ்ட்ராய்டு அதிலிருந்து தண்ணீர் வந்து நமது பூமிக்கு வந்து கிடைத்திருக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு தேரியை வந்து முன்வைக்கிறாங்க. இதன் மூலம் நமது பூமிக்கு வந்து தண்ணீர் வந்து இப்படியெல்லாம் கிடைத்திருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஹச்எல் டௌரி இந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை சுற்றி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த நட்சத்திர கூட்டம் அப்படின்னா டாரஸ் நட்சத்திர கூட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த டாரஸ் நட்சத்திர கூட்டம் வந்து 17வது மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திர கூட்டம் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் மொத்த எத்தனை நட்சத்திர கூட்டங்கள், எத்தனை கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் 88 நட்சத்திர கூட்டங்கள், 88 கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கு. அந்த 88 நட்சத்திர கூட்டம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திர கூட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஆகும், மிக சிறிய அளவுள்ள நட்சத்திர கூட்டம் வந்து 88 அந்த மாதிரி
லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் இந்த டாரஸ் நட்சத்திர கூட்டம் வந்து 17வது இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்த்தது சயின்டிஸ்ட் வந்து அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நமது பூமியிலேருந்து 450 ரேடியன்ஸில் உள்ள டாரஸ் நட்சத்திர கூட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஹச்எம் டவுரி எனும் யங்கஸ்ட் நட்சத்திரத்தை சுற்றி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்கில் அதிகப்படியான தண்ணீர் வந்து இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் வாட்டரை இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறது மூலம் நமது பூமியில் தண்ணீர் வந்து எப்படி உருவானுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்ள அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வந்து அதிகம் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். சி